நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயி போச்சே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் நம்ம செலிபிரிட்டிஸ்லாம் என்ன போட்டோஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம்னு பார்த்தா முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. வியாபாரம் ரொம்ப டல்லா போயிட்டு இருக்குது. கண்டென்ட்டும் கிடைச்ச பாடு இல்ல. சரி ரீல்ஸ் பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு 4-5 தான் ஸ்வைப் பண்ணேன். அதுல வந்துச்சு பாருங்க கண்டென்ட் எல்லாம். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டென்ட்ட பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எதுக்கு கண்டதெல்லாம் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நிறைய கண்டென்ட் கட்சிது வா உனக்கு தரேன். அதுலயும் முக்கியமா ஒரு சில பீஸுங்கெல்லாம் பாக்குறப்போ வியூஸ் அண்ட் லைக்ஸுக்காக என்னப்பா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சாம்பிளா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பட் அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே உங்களுக்கு சகிப்புத்தன்மை, ரசனை குறைவு, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் இந்த பர்டிகுலர் போர்ஷனை பாருங்க. இல்லனா கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷத்துக்கு தள்ளி விட்டுருங்க. காய்ஸ், யாருக்கெல்லாம் வந்து அக்கு ஸ்மெல் பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலி நான் அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு 6 மந்த் தான் ஸ்மெல்லே வரல. ஏன்னா இந்த நிவ்யா மேன் அண்டர்லாம்லாம் போட்டு எனக்கு அது இல்லாமலே போயிடுச்சு. ப்ளஸ் நேற்று நான் குளிக்கவே இல்லை. குளிக்காமல் காலைல கிளம்பி ஜிம்முக்கு வந்துட்டேன். இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. அப்படியே கைதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்மெல் பண்ணனா அப்படியே செம்மையாக இருக்கு. அப்படியே எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அந்த இதை ஸ்மெல் பண்ணி. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்மெல் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஓகேவா? பக்கத்துல இருந்தவங்க மூக்கு பிடிச்சிருப்பாங்களே. நல்லா இருக்கு. உடலை பிடிக்கிட்டு வாந்தி வருதுடா சாமி. கருமம் இதெல்லாம் ஒரு ரீல்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றான் பாருங்க. அவனை அடிச்சு காலி பண்ணா சரியா போயிடும். ஃபர்ஸ்ட் இவர் அக்குல காமிச்சு வீடியோ போட்டதே நாராசமான விஷயம். இதுல இவருக்கு வர்ற அக்குல் ஸ்மெல்லை எக்ஸ்பிளைன் பண்ணி 40 செகண்ட் பேசிட்டு இருக்காரு. அதுவும் மூஞ்சில ஃபுல் சிரிப்போட. இதுல யாருக்கெல்லாம் அக்குல் ஸ்மெல் பிடிக்கும்ன்ற கேள்வி வேற. அது கூட பரவாயில்ல, அதை கேட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சாரு பாருங்க. ஸ்மெல் பண்ணனா அப்படியே செம்மையா இருக்கு. அப்படியே இவனை ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? அதுவும் 6 மாசமா இவர் அக்குள்ள இருந்து ஸ்மெல்லே வரலையாம். இதுல ஃபீலிங்ஸ் வேற. ஏற்கனவே எவன்ட்டியோ போய் இந்த மாதிரி சொல்லி வாயில குத்து வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஓரமா. அதனால இன்ஸ்டாகிராம்லயே நம்ம போட்டுருவோம். எவனும் நம்மள குத்த முடியாதுல்ல அப்படின்றதுக்காக இங்க போட்டு 3 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் சேர்த்து வாந்தி எடுக்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்குது இந்த பீஸ். உன்னை எல்லாம் அமன கட்டையா விட்டு நாயை விட்டு கடிக்க வேணும்டா. அண்ட் முக்கிய குறிப்பா இதை வேற சொல்றாரு. இவரோட அக்குல் ஸ்மெல் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஸ்மெல் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஓகேவா? அப்ப ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிருக்குது மத்தவங்களோடதெல்லாம் வச்சு. இதுல கடுப்பாகிற விஷயம் என்ன தெரியுமா? தப்பி தவறி குளிச்சுட்டு வந்து பவுடர் அடிக்கலாமேன்னு கையை தூக்கினா கூட இந்த கருமம் முச்சவன் மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது. மூஞ்சி ஞாபகத்துக்கு வந்தா கூட பரவாயில்ல, அந்த நாசமா போன எனக்கு இத பாக்கும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. சரி ஃபர்ஸ்டே கொஞ்சம் கடுப்பா இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு குளுகலப்படுத்துற மாதிரி ஒரு சூப்பரான சாங் கேட்க தயாராயிக்குங்க. ধনকে দেখলু তুই ননিস না মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ চিনলু না. ஏய் என்னடா இது, வசனமே புரியல. என்ன பாடல், என்ன மொழி, என்ன அர்த்தம் அப்படின்றது நமக்கு சுத்தமா தெரியல. ஆனா அந்த சாங்கோட வைப் மட்டும் நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. இவரோட ஃபீலிங்ஸை பத்தி பின்னாடி பார்ப்போம். பட் நம்ம தமிழ் ஆளுங்க இருக்காங்களே, தமிழ் சாங், தெலுங்கு சாங், மலையாள சாங், ஹிந்தி சாங் இதெல்லாத்தையும் தாண்டி போய் பல வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒடியா சாங், பெங்காலி சாங் எல்லாம் எடுத்து இப்ப ட்ரெண்ட் பண்ணி விடுறது மட்டும் இல்லாம இதை வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா ஸ்டேட்லயும் இந்த பாட்டு தான் இப்ப பேன் இந்தியா லெவல் ஹிட். லிரிக்ஸ் புரியலனாலும் அந்த லிப் மூமெண்ட், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் காமிச்சு இப்ப வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ধনকে দেখলু তুই ননিস না মনকে চিনলু না সোনাকে চিনলু বানাকে চিনলু মনুষ চিনলু না. நடுவுல ধন নাই বলি মোর পাকে ননি তার কাজে উঠি গল. இந்த இடத்துல சரி விலகிடுச்சு. சரி அப்படின்னா இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஃபுல் வீடியோ சாங்கையும் ப்ளே பண்ணி பார்த்தா நம்ம அண்ணன் சுடிதாரையும் ஷாலியும் ட்ரிம் பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப குஷியா நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப எதிரில டிப்பு டாப்பா வந்த ஒருத்தரை பார்த்து இவர் மூஞ்சே தொங்கி போச்சு. அப்ப அங்கிருந்து வந்த ஒரு பெருசு காதுல ஏதோ குசு குசுன்னு சொல்லுது. அதை பார்த்து இன்னும் ஃபீல் ஆகி சீ சீ சீன்னு பாட ஆரம்பிச்சிடுறாரு. சீ சீ சீர நொனி சீ 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 சீர நொனி சீர சீர சீ. எதுக்கு அண்ணன் போசுக்குன்னு இவ்வளவு ஃபீல் பண்ணி பாடுறாரு அப்படின்னு அடுத்த சீனை பார்த்தா ஹீரோயினோட வீட்டுக்கு போறாரு. அங்க ஒருத்தர் சட்டை போடாம கதவை திறந்துட்டு வெளியே வராரு. உள்ள இந்த ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன நினைக்க தோணும்? படமோ பழைய படம். உள்ள ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க, ஒருத்தர் சட்டை போடாம வெளியே வராரு. ஒருவேளை அப்படி பண்ணிருப்பானோ, ஒருவேளை இப்படி பண்ணிருப்பானோ அப்படின்னு தானே நினைக்க தோணும். ஆனா அதுதான் கிடையாது. இன்னும் ஒரு 20 செகண்ட் ஓட்டிட்டு பார்த்தா இந்த சட்டை போடாத சத்யராஜ் அங்கிள் யாரு தெரியுமா? நம்ம ஹீரோயினோட அண்ணன். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நடந்து போனதை பார்த்து ஃபீல் ஆனாரு தெரியுமா? நம்ம ஹீரோ. அந்த நடந்து போன பீஸ் யாருன்னா ஹீரோயினை பொண்ணு பார்த்துட்டு போகுது. அதனாலதான் நம்ம ஹீரோவோட மூஞ்சி தொங்கி போய் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பாடிட்டு இருக்கிறாரு. சீ சீ சீர நொனி சீ
சீ சீ சீர நுனி சீர சீர சீ. ஒரு செகண்ட் அண்ணன் சட்டை போடாதையும் அந்த பொண்ணு அழுவறதையும் வச்சு தப்பா நினைச்சிட்டோமே. பட் நம்ம மைண்ட் ஏன் இப்படி யோசிச்சுது அப்படின்றது 90s கிட்ஸுக்கு மட்டும் தான் புரியும். சம்பந்தம் இல்லாம ஏதோ பேசுறீங்க, சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியுங்க. எந்த மாஷன் தேவையில்லை, குறைச்சிக்கங்க. சரி, இந்த பாட்டுக்கு நம்ம பசங்களா ரீல்ஸ் போட்டுக்கிட்டே லிப் மொமெண்ட்லாம் ஃபீல் பண்ணி கொடுத்துக்கிட்டே ஒரு ஓரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா எந்த பைபிள்ல பார்த்த வேலை இதுன்னு தெரியல. அண்ட் நம்ம தளபதி விஜய் மேல எத்தனை நாளா காண்டில் இருந்துச்சுன்னு தெரியல. என்ன பண்ணி வச்சிருக்குது நீங்களே பாருங்க. யாரு ராஜேலி? நீ வா. நீ ராஜனா? நீ வா. धन के देख लू तू नोनी सिना मन के चिन सुना के चिन बन के चिन. நம்ம தளபதி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி யாரோ பார்த்த வேலை தான் இது. எது எப்படியோ எந்த சிச்சுவேஷனுக்கு எந்த சாங் போட்டாலும் எங்க தளபதிக்கு பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகும். பட் நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த சாங்கோட வைப் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தாலும் லிரிக்ஸ் புரியாது இல்லையா? அவங்களுக்கு எல்லாம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அண்ணன் பண்ணிருக்காரு. இத பாத்தீங்கன்னு வச்சுங்க, சன் பன் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு மட்டுமே இந்த மொத்த பாட்டையும் உங்களால பாட முடியும். ரெடி? எப்போ ரெடி? எப்படி ஒரே ஒரு சன் கொஞ்சோண்டு பன் ரெண்டுத்தையும் போட்டு ஒரு ஃபுல் பாட்டை முடிச்சிட்டாரு பாத்தீங்களா? இதுக்கப்புறம் எங்களுக்கு லிரிக்ஸ் பாடுறதுக்கு கஷ்டமா இருக்குதுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? என்ன தைரியமா சொல்லுங்க. ஆனா என்ன, அப்பப்போ சன்னுக்கும் பன்னுக்கும் நடுவுல அவருக்கே தெரியாம ஒரு சில கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி விட்டாரு. கெட்ட வார்த்தையில பேசாத. நானும் பேச்சு போடுடா. சரி, இப்ப நல்லா வைப் பண்ணிருப்பீங்க. இப்ப அதே வைப்போட அடுத்து ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி பெண்கள் உடனே யாராவது ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுங்க, சீக்கிரம் ட்ரெண்ட் ஆயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். உங்கள்கிட்ட ஹெட்போன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எடுத்து காதுல சொருவிக்குங்க. ஏன்னா அடுத்து வர போறவங்க எல்லாம் அப்படியே காதுல தேன் வந்து பாயிற மாதிரி ஒரு சில அழகான தமிழ் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால சொன்னேன், ரெடியா? காதை பொத்திக்கோ. உனக்கு டைரி மில்க் பிடிக்கும், நான் வெறும் டைரி மில்க் மட்டும் சாப்பிடு, சரியா? இது அழகா அறிவிச்சு ட்ரை பண்றேன்னு இங்க அங்க அலையாத. இட்ஸ் நாட் அபவுட் தி சாக்லேட்ஸ் டா தாயோலிஸ், யூ நோ. பொம்பளைன்னு பாக்குறீங்க, இல்லன்னா எஸ்ஸுக்கு பசங்க வாய்ப்போம். இதுல நம்ம எதை மியூட் பண்றது? அந்த ஓ வார்த்தையா இல்ல டி வார்த்தையா? சரி, அது ரெண்டுத்தையுமே மியூட் பண்றோம்னே வச்சுப்போம். நடுவுல சொன்னாங்க தெரியுமா ஒரு சில சாக்லேட் பேர்லாம். டைரி மில்க் பிடிக்கும், நான் வெறும் டைரி மில்க் மட்டும் சாப்பிடு, சரியா? மஞ்சு கொஞ்சம் கிட்கேட் கொஞ்சம் ட்ரை பண்றேன்னு இங்க அங்க அலையாத. அது உண்மையிலேயே சாக்லேட் மீன் பண்ணி தான் சொன்னீங்களாக்கா? இட்ஸ் நாட் அபவுட் தி சாக்லேட்ஸ் டா தாயோலிஸ். என்ன விட அத அசிங்கமா பேசுங்க. சரி, ஒரு சில மக்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சாக்லேட்டை வச்சு சொல்றாங்க. அண்ட் இந்த மாதிரியான மெசேஜும் சொல்றாங்கன்னு புரியுது. ஆனா இவங்களோட மத்த வீடியோஸும் பார்த்தா பசங்களுக்கு அட்வைஸ் பண்ணதான் செய்யறாங்க. இருந்தாலும் எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க வீடியோஸ் மட்டும் என் பசங்களுக்கு பிடிக்குது அண்ட் பசங்களும் திரும்ப திரும்ப பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்ற சோசியல் மெசேஜுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஒரு அழகான தமிழ் வார்த்தையை உங்க வாயால சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த அரை செகண்டுக்காக தான் இந்த முழு வீடியோவுமே நம்ம பசங்க பாக்குறாங்க. அது என்ன வார்த்தை? ஏன்னா அக்கா சொல்றப்ப அந்த வார்த்தை கூட நம்ம பசங்களோட காதுக்குள்ள இன்பத்தேனா வந்து பாயுது போல இருக்கு. கண்டவங்களுக்கும் பின்னாடி போறதுக்கு பதில் போய் பொழப்ப பாடுறா, நடக்கிற வேலையை பாடுறா. சின்ன பசங்கள நீங்க, உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. இப்போ இதெல்லாம் பாத்தீங்க இல்லையா? அடுத்து நீங்க பார்க்க போறது இவங்களோட நெக்ஸ்ட் லெவல் வெர்ஷன். அதாவது நம்ம பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கியூட்டான ஹேர் ஸ்டைல், லுக் அண்ட் ஒரு சில வார்த்தைகள் இதெல்லாம் சேர்த்து ஒரு பொண்ணு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ எந்த பையனாவது மிஸ் பண்ணுவானா? பட் இதுக்கு முன்னாடி வந்த அக்காவுக்கு இப்போ வரப்போற அக்காவுக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அக்கா ஒரு சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறப்போ குழந்தைங்களுக்கு எல்லாம் புரியாத மாதிரி அந்த வார்த்தையை பச்சக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா இப்ப வரப்போற அக்கா அதே அட்வைஸ், அதே மோட்டிவேஷன் டாக், அதே அழகான தமிழ் வார்த்தை. ஆனா அந்த மூணாவதா சொன்ன பாத்தீங்களா, அந்த தமிழ் வார்த்தையை மட்டும் சத்தமா காதலி கேட்கிற மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? தம்பி, வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு முன்னேற வழியை பாடுற. காது அப்படியே குளு 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 குளுன்னு இருக்குமே, இதுக்கே அசந்தா எப்படி? அடுத்து கொடுப்பாங்க பாருங்க ஒரு அட்வைஸ். அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னது அவங்க பண்ணது அட்வைஸா, பாட்டு பாடின மாதிரில இருக்கு அப்படின்னு மெர்சலா ஒரு அளவுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இவ்ளோ நல்லா லவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு யார லவ் பண்ணணும்னு தெரியல பாத்தியாப்பா தம்பி. அந்த கண்ட லவ் பண்ணினா இப்படித்தான் ஆகும். அதே கெட்ட வார்த்தை பாரபட்சம் பார்க்காம திட்டான். அதை விட்டுட்டு நீ ஃபீல் பண்ணி சரக்குதம் அடிச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் இருக்காதப்பா. பூ போச்சுன்னா இன்னொரு பூ மலரும் வாழ்க்கையில. தன்னம்பிக்கையோட இருங்க. உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன்.
ஐயோ நம்ம லவ் பத்தி சொல்றதுல நம்மள விட ஸ்பீடா இருக்காளே. பட் இவங்க யாரை இதுல சொல்றாங்க? பொதுவா சொன்னேன். சரி, பொதுவாவே சொல்லிட்டு போறாங்கன்னு வச்சுப்போம். இப்படி அழகழகா பேசுனீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களா தன்னோட எக்ஸ நினைச்சு ஃபீல் பண்றத மறந்துட்டு இவங்களே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கே. அதனடா ஆனா லவ் ஃபெயிலியர் ஆன பசங்களுக்காக நீங்க ப்ரே பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்க பாருங்க. அதை கேக்குறப்ப எந்த பசங்களுக்கு உங்க மேல லவ் வராம இருக்கும்? அப்படி யாராவது உங்களை லவ் பண்ணாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? லாஸ்டா இந்த வீடியோல 60 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒன்னு சொன்னாங்கல்ல, அதை மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேளுங்களேன், உங்களுக்கே புரியும். ஆனா ஒரு சிலர் நினைப்பீங்க அழகான மெசேஜ் கொடுக்குறாங்க, ஆனா முன்னாடி பின்னாடி நடுவுல எல்லாம் அந்த வார்த்தைகள் இருக்கே அதெல்லாம் ரொம்ப தப்பு. சி, ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு. ஏன் பசங்க மட்டும் பேசலாம், பொண்ணு பேசக்கூடாதா? இது என்ன நியாயமா இருக்குதே? நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகளை போட்டு பேசி ஒரு சில அட்வைஸ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம பசங்க பாக்குறாங்க. உண்மை. அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் நம்ம அக்கா கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட அந்த ஒரு பொண்ணை தப்பா பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா? இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா. அம்மா லவ் ஒல்சமான லவ். அந்த அக்கறையை உட்காந்து நீ ரொமான்டிசைஸ் பண்ணு, பொறாமையில பேசிட்டு இருக்காத. பாத்தீங்களா, உங்க அம்மாவை லவ் பண்ணுங்க, அவங்கள மதிங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. ஆனா அந்த வீடியோக்கு இருக்கிறதுல லீஸ்ட் லைக்ஸ். அதுவே சாதாரணமான ஒரு விஷயத்த சொல்லி முன்னாடியும் பின்னாடியும் ஒரு தூய தமிழ் வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த கண்ட்ரில லவ் பண்ணினா இப்படித்தான் ஆகும். அதுக்கு அவ்வளவு லைக்ஸ். இப்போ சொல்லுங்க, இது அவங்க தப்பா இல்ல லைக்ஸ் போட்டவங்க தப்பா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஏன் நீ தம் கட்டுற? சொல்ற இருக்க, ரிலாக்ஸ் பண்ணு. சரி, ஃபைனலி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா நீங்க ட்ரெண்ட் ஆவறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி? இந்த மாதிரி எல்லாரும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஒருத்தர் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தர். அது யாருன்னு பாத்துடலாமா? எடிட்டர் தம்பி, அந்த பாட்டு கொஞ்சம் அருமையான பாட்டு. அடுத்த தடவை இந்த பாட்டை கேட்கிறப்ப இந்த பயவுல மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால கொஞ்சம் மியூட்ல போட்டு ஓட்டி விடுப்பா. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈ தூரம் ஓட்டு. அது ஏன் அந்த பாட்டு பாடுறப்போ தலைவர் அப்பப்போ ரைட்ல திரும்ப திரும்ப பாத்துக்கிறாரு? ஒருவேளை நம்ம வீடியோவோட ஸ்டார்ட்ல ஒருத்தர் வந்தாரு தெரியுமா, அக்குல் பிரியர். அவரை மாதிரியே இவருக்கும் அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்குமோ? கையை கொடுங்க தம்பி. வெரி குட். ஆனா இவர மாதிரியான அதிசய பிறவிகளுக்கு எல்லாம் நம்ம கமெண்ட் கொடுக்கறத விட இதுக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்தாங்க தெரியுமா, அவங்க கரெக்டான ஒரு கமெண்ட் கொடுத்தாங்க. அது என்ன நீங்களே பாருங்க. ஆல்வேஸ் தி நாய் மூஞ்சி முண்டைஸ் கண்டாரோலிக என்னத்த கண்டாலுகளோ. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம பார்க்க போறது ஒரு கியூட்டான கப்புள். அது அவங்க பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களும் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பண்றாங்க நீங்களே பாருங்களேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நித்யாக்கு கழுத்து சுலுக்கிடுச்சு. அம்மா கழுத்து சுலுக்கிடுச்சு. கழுத்துன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்க சுலுக்கு சரியாகுதான்னு பார்க்கலாம். அடடா, இப்ப அவங்களுக்கு கழுத்து வலி வந்திருக்கு. ஓகே, அடுத்து இவருக்கு நெஞ்சு வலின்னு ஏதாவது வந்துச்சுன்னா நெஞ்சு வலி சரியாகிறதுக்கு நெஞ்சுன்னு டைப் பண்ண சொல்லுவாரு. ஏற்கனவே நம்ம பசங்க இந்த கருமத்தால நமக்கு இன்ஸ்டாகிராம் சஜஸ்ட் பண்ணுதுன்னு செம்ம காண்டில் இருப்பாங்க. நீங்களும் நெஞ்சுன்னு டைப் பண்ண சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் காமெடியா வீடியோ போட சொன்னாங்க. காமெடி செருப்பால அடி ராஸ்கல் சார். எஸ் டாக்டர். சரி, இவங்கெல்லாம் ஒரு ரகமான மக்கள்னு வச்சுப்போம். ஆனா இணையத்தையே கலக்கிற அளவுக்கு ஏஐ வச்சு ரொம்ப சிறப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். பட் அதோட குட்டி கிளிம்ஸை மட்டும் நீங்க இப்ப பாக்குறீங்களா? பார்க்கும் பார்வை நீ, என் வாழும் நீ, என் கவிதை நீ. அழகே பொறாமைப்படும் பேரழகி. எப்பவோ இறந்து போன சிலுக்கையே இவ்வளவு அழகா காமிக்குது ஏ அப்படின்னா, எப்படியாவது எங்க ஜெனியையும் கொஞ்சம் அழகா காமிமா ப்ளீஸ் பா. பாய் பாய் கிடையாது, பாய் பாய் பாய். ஒரு பக்கம் ஏஐ இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இறந்து போனதுக்கு அப்புறமும் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கிறனால தான் நம்மளால அவங்களை இன்னும் அழகா பார்க்க முடியுது. அதெல்லாம் பத்தி டீடைலா நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி சரி, அழாத, சொல்லி தொலைக்கிறேன். அண்ட் ஒரு சிலர் இன்னையோட வீடியோலாம் பார்த்து லைட்டா முகம் சொல்லிச்சிருப்பீங்க. பட் என்ன பண்றது, நமக்கு சஜஷன்ல இதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் இன்ஸ்டாகிராம சொல்லி குத்தம் கிடையாது. நம்ம மக்கள் எதை ரசிச்சு பாக்குறாங்களோ அதை தான் இந்த இன்ஸ்டாகிராமும் நமக்கு காமிக்கும். அப்ப அது இன்ஸ்டாகிராமோட குத்தமா இல்ல அதை பாக்குற மக்களோட குத்தமா? இதை தெரியாம இன்ஸ்டாகிராம் ஓனரான மார்க் ஜுகர்பர்க்க வேற அசிங்கமா திட்டி விட்டோம். சாரி அங்கிள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.